மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் சார் சார் யாராவது இருக்கீங்களா? சார் சார் கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டணும் சார். முடி இப்போ உள்ள நல்லா மாடலாக வெட்டி விடுங்க. மீசையெல்லாம் கொஞ்சம் நல்லா மாடலாக வச்சு விடணும் சார். ஓ அப்படிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? தெரியல சார், எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை வச்சு ஏதாவது ஒரு மாடலில் பண்ணி விடுங்க. ஓ அப்படிங்களா? சரிங்க சார், அந்த சேர்ல உட்காருங்க, நான் வந்துடுறேன். எப்படி வச்சிருக்காங்கன்னு பாரு. டவுனில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே போவோம், ஒரு சாதாரண கடையாக இருக்கும். இங்கே என்னென்னமோ வச்சிருக்காங்களே, சேர் ஆஃபீஸில் உட்காரவங்க சேர் மாதிரில வச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது. இப்போ நல்லா மாடலில் பண்ணி விடுவாங்க போல. அவர் என்ன அங்கே போய் டான்ஸ் அடிக்கிருக்காரு சார்? லேட் ஆகுமா சார்? கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி விடுறீங்களா? நான் வந்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார். உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் சார். ஏன் சார் முடி வெட்டி எத்தனை மாசம் சார் ஆகுது? முடி வெட்டியா சார்? ஜூலை ஆகஸ்ட், இதில் ஆகஸ்ட்டில் வெட்டிட்டேன். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மாதம் ஆகுது சார். அதான் சார், மண்டை புதர் மாதிரி இருக்கு, உள்ள கையை விட முடியலையா சார்? எப்படி சார் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டிஸ்டர்பா இருக்காது? அது பழகிடுச்சு சார். சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி முடி வெட்ட மாட்டேன் சார். எனக்கெல்லாம் முடி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ வீட்டில் சொன்னாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் மாற்றிட்டு போகலான்னு வந்தேங்க சார். ஆமா ஆமா சார், வெட்டிடாதீங்க. இப்படி இன்னும் ஒரு 4 மாசம் விட்டீங்கன்னா ஜடை இட பின்னி பூ வச்சுக்கலாம். சரியா? இந்த ராசவாண்டி உரம் போடணும் வாடான்னு சொன்னேன். எங்கே போனானே தெரியலையே, ஆளவே காணா. எங்கே போனான்னு சொல்லிட்டு போவியா? இன்னைக்கு எங்கே போயிருக்கேன்? வீட்டில் ஒரு வேலை இருக்கானா? ஒரு உடம்பு விட முடியலையா? நேற்று உரம் போட்டு முடிச்சாச்சுண்டாங்க, இன்னைக்கு உரம் போட்டுருக்காரு. மாமா மாமா வாங்க சாப்பிடுவீங்க, கையை கால் கழிட்டு வாங்க. என்ன அங்கம்மா, இன்னைக்கு நீயே சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? நான் கூட அவங்ககிட்ட ராச வாங்கிட்டு கொடுத்து விடுவேன்னு நினைச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு தோட்டத்துக்கு வந்திருக்க. இல்ல மாமா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா. சரி, அதே நம்மளே சோரத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? இப்பதான் மாமியாவை வந்துச்சாக்கா பேசணும்னு சொல்லி. இத்தனை நாள் யாரும் வரலையாக்கா? மாமி கூட பேச வந்தேன்னு சொன்னனையும் அப்படியே கற்பனை எல்லாம் பண்ணிக்கிறாதீங்க. நான் வேற விஷயமா பேச வந்திருக்கேன், வாங்க கையை காலை கழுவிட்டு. என்ன அங்கம்மா இந்த இழுவை இழுக்கிறா? என்ன அப்படி முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பான்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். என்ன இன்னைக்கு லெமன் சாப்பாடா? ஆமாங்க, இன்னைக்கு மாவு இல்ல, மாவு தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன செய்யறது டிஃபனு. சரி, அதனாலதான் லெமன் சாதம் கிண்டிடலாம். அந்த பிள்ளை 7 மாசமா இருக்குல்ல, லெமன் சாதம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க வாய்க்கு ருசியா. அதனால லெமன் சாதத்தை கிண்டிட்டேன். நீ மத்தியானத்துக்கு தான் காய்கறி வாங்கிட்டு போய் சாம்பார் வைக்கணும். இன்னைக்கு கார்த்திகை இல்ல, விளக்கு வர எத்தனை சாயந்தரம். அப்படியா? இன்னைக்கு தான் கார்த்திகை தெய்வமா? சரி சரி சரி. அந்த கிளியஞ்சிட்டுல எடுத்து வச்சிட்டியா? இது வாங்கணுமா புதுசா? இல்லங்க, அதெல்லாம் இருக்கு. கிளியஞ்சிட்டுல எப்பயுமே வருஷம் ஏற்றுவோம்ல, அது ஊற போட்டது எல்லாமே இருக்கு. புதுசா வாங்கின அதனத்துக்கு எண்ணெய் உறிஞ்சி கிடக்கும். அது நிறைய தீவம் கிடக்கு. அது ஒரு 10 100 தீவத்துக்கு மேல கிடக்கல, அது போதும். ஏமா கார்த்திகளுக்கு எப்பயுமே புது துணி எடுப்ப, பிள்ளைகளுக்கு புதுசுல எடுக்கலையா? இருக்குல்லங்க, புதுசு போடாம வச்சிருக்குல்ல. மேற்கொண்டு அந்த பிள்ளைய மாசமா இருக்கனால புதுசு போடக்கூடாது. அதனாலதான் புதுசவே தண்ணியில போட்டு அலசிதான் காய போட்டிருக்கேன். அதைத்தான் கட்ட சொல்லணும். இன்னைக்கு வெஞ்சனம் ஒன்றும் வைக்கலங்க, லேட் ஆகி போச்சு. நீ போய் வாங்கிட்டு வரணுமேனு சொல்லிட்டு செய்யல. வெறும் லெமன் சாதம் போட்டேன். அதே வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து போட்டேன், எடுத்து கடிச்சிக்கலாம்னு. அதனால என்னம்மா, லெமன் சாதமே நல்லா சூப்பரா தானே இருக்கு. இதுக்கு என்ன வெஞ்சனா? ஏங்க நேரத்தே உரமெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க, அப்புறம் இன்னைக்கு உரத்தி கையில வச்சிருந்தீங்க. போட்டாச்சுமா. கொஞ்சம் உனக்கு போட மாட்டாங்க, ஒரு ஓரத்தில் விட்டு போயிட்டாங்க. நேரம் ஆகி போச்சுன்னு அதையும் போட்டு விட்டேன். அப்படியா? ஏழ்நிலாம் நிறைய காய் வச்சிருச்சே, நல்லா பெருசாகிடுச்சு உலகே பருவமா. அப்புறம் என்ன, அந்த குத்தக்காரங்க வந்து ஏழ்னி புரிஞ்சு போக சொல்ல வேண்டியதானே? இந்த இவன் வரவும் ராசவாண்டி வரவும் போன் போட சொல்லணும். அவன் எங்க ஆலயம் காண ராசவாண்டிய? காலைல ஓனவே இந்த வரையும் பண்ணிட்டு போனேன், தோட்டத்துக்கு வந்த நீமேவும் நான் வருவேன் பார்க்குறேன், ஆளை காணாமே. இந்த கொஞ்சோண்டு உரம் போடணும்டா, போட்டு விட்றேன். இந்த வரையும் பண்ணிட்டு போனேன், ஆளிங்கானம் பேரிங்கண்ணா வீட்டில் இருக்கேன். தெரியலங்க, நான் பார்க்கல என் வீட்டில் இருக்கானே என்னன்னு சொல்லி. அது விஷயமா பேசலாம்னே வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம் விஷயமா பேச போற? அது ஒன்றும் இல்லைங்க, மருமக மாசமா இருக்குல்ல, அந்த பிள்ளை கூடயே இந்த பையன் ஏற்க மாட்டேன்றியான். இப்போ மாப்பிள்ளை வந்து நம்ம வீட்டில் இருக்காரு. இப்போ பரமா நல்லா பார்த்துக்கிறாரு, வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ பக்கத்தில் எங்கேயும் வெளியில் கூட்டிட்டு போறாரு. எல்லாம் கூட இருந்து பார்க்குறப்ப இவன் எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறான் மருமகளை. அந்த பிள்ளைக்கு மனசுல வருத்தம் இருக்கும்ல ஒரு மாதிரி. சரி, இப்போ அதுக்கு என்ன செய்ய சொல்ற? ஏன் அந்த பிள்ளை எதுவும் சொல்லிச்சா புஷ்பா? இல்லைங்க, அந்த பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எல்லா பொம்பளைகளுமே எதிர்பார்க்கறது தானே, மாசமா நேரத்தில் பிடிச்சி நம்ம கூட இருக்கணும், சரி நம்மளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இவனும் எங்கெங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த பிள்ளையோட கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் வெளில போய்கிட்டு வந்துட்டு இருந்தியான். அதுக்கப்புறம் தோட்டமே கெதியேன்னு கிடைக்கான். அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும்ல, என்ன இருந்தாலும் சின்ன திருச்சுகள்ல. சரிதாம்மா, நான் என்ன சொல்றேன், அவனை வெளில கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே, நம்ம வேணாம் நான் சொல்றோம். அதுக்கு இல்லைங்க, நம்ம கூடயே இருந்த அந்த பயலுக்கு பொறுப்பே வராது. அம்மா பாத்துக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைய கண்டுக்கிறதே மாட்டியான். தோட்டத்துக்கு வரவும் போக மாட்டேன்னு தெரியுவியான். அதுக்குதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடியுமா? இல்லைங்க, ராசவாண்டியும் புஷ்பாவையும் பேசாம பக்கத்துலேயே எங்கேயாவது தனி கொடுத்தன வச்சிடலாமான்னு பாக்குறேன். தனி கொடுத்தன போனாதான் தான் குடும்பம் உண்டு ஆய உண்டுன்னு இருப்பியான். பொண்டாட்டியை பார்க்க செய்ய பொறுப்பு வரும் அவனுக்கு. என்ன பேசுறாங்கம்மா நீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் ஒத்த பையன், நமக்கு அவனை கொண்டு போய் தனி கொடுத்து வைக்கணும்ன்ற அறிவு இருக்கா அவனுக்கு? இல்லைங்க, எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் பிள்ளைய கொண்டு போய் தனியா வைக்கணும்னு. அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியாத. அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், குண்டுலன் பண்ணிடுவாங்க உனைய. ஐடியாவை போட்டு கொடுத்ததே அம்மாதே, அது தெரியாம பேசிக்கிருக்காரு இவர் வேற. என்ன வாய்ப்பில் முணங்குற?
ஏன்ட்டு எது கோவப்படுறீங்க? இந்த பிளானை சொன்னதே உங்க அம்மாவும் எலிப்பாட்டியிருந்தேன். என்னது அம்மா சொன்னாங்களா? ஆமா, உங்க அம்மா தான் சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட நடந்ததை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு பேசுறேன். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அங்கம்மா சொல்ற? தெளிவா பேசு. எல்லாத்தையும் மறைச்சு பேசாத. எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு நீயா புளிங்கிட்டு கிடக்காது. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைங்க. தம்பி கார்த்தி தம்பி பரமுக்கு மண்ணீரல் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அதை பார்த்துருக்கும் போல இந்த புஷ்பா பிள்ளை அவர் எப்படி மாசமா இருக்க பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, கவனிக்கிறாரு. காலைல எந்திரிச்சு தூங்காம கூட போய் வாங்கிட்டு வராரு, வைக்கிறாரு, வெளியில கூட்டு போறாரு, கூட இருந்து கவனிக்கிறாரு. இந்த ஆள் இப்படி இருக்காரு செய்யறாருன்னு சொல்லி என்கிட்ட ராசவாணிகிட்ட சண்டை விட்டுருக்கு. நீ எல்லாம் இப்படி இருக்க, நீ எல்லாம் புருஷனா அப்படி இப்படின்னு பேசியிருக்க அந்த பிள்ளை. அவன் தனால வெளியில பாவம் பிள்ளை இடிஞ்சு போய் உட்காந்துருந்தியான். நாங்க பத்திரிக்கை கொடுத்து வரப்ப. என்னம்மா சொல்ற? புஷ்பாவை எப்படி எல்லாம் பேசிச்சு? நல்லா தானே இருந்துச்சு. அப்புறம் பேசாதா? அந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளை தானே. அந்த பிள்ளைக்கு ஆசை பாசையெல்லாம் இருக்கும்ல. அந்த பிள்ளை பேசல நாய் இருக்குல்ல. யாரா இருந்தாலும் நியாயமா தான் பேசணும். நம்ம பிள்ளையா இருந்தாலும் அடுத்த பிள்ளையா இருந்தாலும். இதே பரமுக்கு தம்பி வரல, ஒரு வாரம் வந்து பார்க்கலன்னு நம்ம என்ன கவலைப்பட்டோம், என்ன வேதனைப்பட்டோம். அவ சாப்பிட்டாளா, தூங்குனாளா? அதே மாதிரி தான் எல்லா பிள்ளையும் நினைக்கும். பொறுமையா பேசு. ஏன் உணர்ச்சி வசப்படுற? அதுக்கு இல்லைங்க, தான் பிள்ளைனா ஒரு பேச்சு, அடுத்த பிள்ளைனா ஒரு பேச்சு பேசக்கூடாதுல்ல. யாரா இருந்தாலும் நியாயம் தானே. இப்ப அந்த பிள்ளை தப்பா தவறா பேசுனா நம்ம கேட்கலாம், ஏன் அப்படி பேசுற வைக்கிறேன்னு கேட்கலாம். அந்த பிள்ளை கேட்கற விஷயம் நியாயமான விஷயம் தானே. இந்த பையலுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது. அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? நானே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், என்னால அப்படி இருக்க வைக்கிறேன்னு சொல்லி. கடைசியில அந்த பிள்ளையே சண்டையை போட்டுருச்சு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் தனியா வச்சாலே அவனுக்கு பொறுப்பு வரும். இங்க இருந்தா எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் அவன் பாட்டுல திரிக்கான். அவனுக்கு என்ன குடும்ப பொறுப்பு வர்றது? நம்ம காலத்துக்கு அப்புறம் அவன் எப்படி கொண்டு நடத்துவியா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் அப்படித்தே இருக்கான். ரோபோ மாதிரி சொல்ற வேலையை மட்டும் தான் செய்யறான். அவன் சொந்த மாதிரி குடும்பத்துக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு நினைப்பே அவனுக்கு கிடையாது. சரியான விஷயம் தான். சரி நான் சொல்லி வைக்கிறேன். அந்த புரோக்கர்கிட்ட வீடு ஏதாவது இருந்தா பார்க்க சொல்லி, ஏதாவது இருந்தா பார்த்து மாத்தி வைப்போம். அதே வீடு பார்க்கலன்னு சொல்லிட்டீல, அப்புறம் இன்னும் மூஞ்சி தொங்க படுத்திருக்க. நான் ஒன்னும் மூஞ்சிலாம் தொங்க போடல. நீங்க தான் சுருக்குன்னு கோவப்பட்டீங்க. அது ஒண்ணும் இல்லங்கம்மா. குடும்பத்தை தனி கொடுத்தன வைக்கணும்னு சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. குடும்பத்திலேயே வாழ்ந்து பழகிட்டான். திடீர்னு குடும்பத்தை பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி எனக்கே இது அறியாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். எல்லாம் கரெக்ட் தாங்க. தனி கொடுத்தன போய் இருந்தாலே அவனுக்கும் பொறுப்பு வரும். அந்த பிள்ளைக்கும் கூட்டு குடும்பத்துல வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு அந்த பிள்ளையும் உணரும். இதெல்லாமே எலிப்பாட்டியும் அத்தையும் சொன்னாங்க. நானா அந்த முடிவு எடுக்கல. அதனால உங்ககிட்ட பேசிட்டு போவோம்னு சொல்லி சாப்பாடை கொண்டுட்டு வந்தேன். நீ போய் நான் காய்கறி கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சாம்பார் ஆக்கி காய்கறி எல்லாம் வச்சுட்டு தீவை ஏத்தணும், வேலை வெட்டி கிடக்கு. சரி பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? பத்திரிக்கை நெருக்கி வச்சாச்சுங்க. இனி என்ன, அடுத்த கல்யாணம் தான். சேலை எடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி கல்யாணம் முடிஞ்சுன்னா முடிஞ்சிடும் வேலை. சின்ன பொண்ணு கல்யாணம் முடியட்டும், வீட்டை கிட்ட பார்த்து ரெடியா வைப்போம். அப்படியே முடிஞ்சுன்னு இதில் கொண்டு போய் தண்ணி கொடுத்து வச்சு விட்டுருவோம். அப்புறம் என்ன செய்யறது? சரி அந்த பிள்ளைய நிச்சயம் என்னைக்கு? அந்த பிள்ளை பையன் பேர் என்ன? பிரேமகுமாரா? பிரேமகுமார் காயத்ரிக்கு? ஆமா, அது நிச்சயதார்த்தம் நாளைக்கு தான் சொன்ன மாதிரி. அப்படியா? நிச்சயதார்த்தத்துக்கு என்ன செய்முறை எதுவும் செய்யணுமா நம்ம? நிச்சயத்துக்கு எந்த செய்முறை செய்ய போறோம்? அதுக்கெல்லாம் செய்முறை இல்ல. கல்யாணத்துக்கு தான் அதுகளுக்கு என்னாலும் செய்யணும் நம்ம. இதுக்கெல்லாம் செய்முறை இல்ல. முன்னாடி நின்று போய் ஒரு வேலை வெட்டியை பார்த்து கூட இருந்து நடத்தி கொடுத்து வர வேண்டியதுதான். சரி, சின்ன பொண்ணுக்கு என்ன செய்யறது? சின்ன பொண்ணுக்கு ஏதாவது நகை நட்டு எடுத்து போட வேண்டியதுதான். அவளுக்கு ஏதாவது நகை எடுத்து கொடுப்போம். அந்த தம்பிக்கு ரமேஷ்க்கு எதுனாலும் செய்யணும்ல. ஒரு பக்கம் நமக்கு வரப்போற மருமக, இன்னொரு பக்கம் நம்ம மருமகளோட அண்ணன் வேற. நம்ம செஞ்சுதானே ஆகணும். அந்த பையலுக்கு ஏதாவது கை சங்கிலி கூட எடுத்து கொடுத்துருப்போமா? கை செய்யணும் கூட ஒரு 2 பவுன்ல. உன் இஷ்டம் தான். நான் என்ன சொல்ல போறேன்? நீ என்ன செய்யணும்னு சொல்லு, போய் எடுத்துட்டு வந்துருவான். ஆமா, அந்த தம்பிக்கு 2 பவுன்ல ஒரு கை செயின் எடுத்துக்குருவான். இவளுக்கு சின்ன பொண்ணுக்கு ஒரு 6 மாதிரி எடுத்து வருவான். ஒரு 4 பவுன்ல 5 பவுன்ல எடுத்தா போதும்ல. என்ன இப்போ ஒன்ற? நீங்க தான் சொல்லணும். காசு ரெடி பண்ணிட்டு சொல்லுவீங்கல்ல. எவ்வளவு ஆகும்? 7 பவுன் எடுக்கணும்டா. 7 பவுனுக்கு எப்படி 5 லட்சத்தி சில்லற வந்துரும்ல? ஆமாங்க, வந்துடும். நீ அவளும் நமக்கெல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, நீ நம்மளும் செய்யணும்ல. அப்புறம் என்ன செய்யறது? சரி நான் இன்னைக்கு இந்த ஏழ்னிக்கு இறங்கிட்ட காசு அட்வான்ஸ் கேட்டு பாக்குறேன். கொடுத்தியானா முடிஞ்சா இன்னைக்கு சாயந்தரம் கூட எடுத்துட்டு வந்துருவோம். இல்லை நாளைக்கு போவோம். சரிங்க. சரி, பேசிக்கிட்டே சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க. அதே சரி. இந்த மருமகாரி எல்லாம் ஆரம்பத்திலேயே இப்படி விரட்டினாதான் ஜனடியா பாளுங்க. இல்லைன்னா மண்டையில் ஏறி மிளகா அரைச்சு விட்டுருவாளுங்க. நம்ம வீட்டுக்கு மருமக வரட்டும். மாமியாலாம் யாருன்னு நான் காட்டுறேன் அவளுக்கு. வரப்போற மருமகளை இப்பயே எப்படி கொடுமைப்படுத்தலான்னு ட்ரைனிங் எடுத்துக்கிறியா? ஆமா, நான் வாங்காத கொடுமையா மாமியார்கிட்ட என் மருமக வந்து வாங்கிட போறா? நடத்து. நீ என்ன அதே நடத்துறியோ நடத்து. உன் மருமகள் நீ எப்படி நடத்துறியோ அதே மாதிரி நான் உனே நடத்துவேன். அதை மறந்துடாத. உனக்கு மாமியார் நான் உயிரோட இருக்கேன்னு மறந்துடாத. இல்லாட்டினாலும் மருமகள் அப்படியே மானே தேனே பொன் மானேன்னு அப்படியே தாங்கிடுறீங்களாக்கும். அதெல்லாம் கிடக்கட்டும். உங்ககிட்ட வெட்டியா பேசுறா எனக்கு நேரம் இல்ல. இந்த சுந்தரவேசன் கல்யாணத்தை பத்தி என்ன பேசாம இருக்கீங்க? காலத்துல அவங்க வீட்டுல போய் பேசி பொண்ணை கேட்டு அவன் கல்யாணத்தை முடித்து வச்சா அவன் ஒரு குழந்தை குட்டி குடும்பம் சொல்லி இருப்பேன்ல. நான் மாட்டேன்றேன். நாளைக்கு கூட கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் தயாராத்தே இருக்கேன். நான் சொன்ன கண்டிஷனுக்குலாம் அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்கணும்ல. அதானே. அப்ப கூட ஒரு நல்ல நாள் பார்க்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், வைக்கணும், மகனுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. உனக்கு குறியூர் அந்த காசு பணம் நகை கார் இதெல்லாம் இருக்கு. ஆமா, உலகமே காசு உனதான் இருக்கு. காசு உணவு இருந்தாதே நாய் நெறி கூட மதிக்கும். காசு உணவு இல்லாட்டினா யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. ஆமா, காசு உணவு இருந்தா நீ பொண்ணு என்னாலும் மதிச்சிருக்காங்களா? அப்படியே ஏதோ போனா போதுன்னு எனக்காகவும் என் மகை மூஞ்சிக்காகவும் நீ மதிக்கிறாங்க. இல்லாட்டினா உனையெல்லாம் ஒரு நாய் மதிக்காது.
என்ன சத்தம்? மாமியார் மருமகளை ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா சாமி, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க, இன்னும் முடிக்க மாட்டேன்றீங்க. எம்புட்டோ சினிமா முடிஞ்சிருச்சு, நாடகம் முடிஞ்சிருச்சு, ஆனா உங்க சண்டை முடிய மாட்டேங்குதுப்பா. எப்படிடா முடியும்? எப்படி முடியும்? முடிகிற மாதிரி நீ பொண்டாட்டி கட்டிட்டு வந்திருக்க? நான் சொன்ன இடத்துல பொண்ணை கட்டியிருந்தேன்னா இன்னைக்கு பேர் முகலுமா, இருக்கிற சொத்து இன்னும் எல்லாம் கூடி இருக்கும். இவளை கட்டிக்கு வந்து இந்த வீட்டில் நித்தம் போராட்டமாக தானே இருக்கு. சரி, இப்போ என்னதான் பிரச்சனை? இப்போ எதை பத்தி பேசிக்கிட்டீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. தலையும் புரியல, காலும் புரியல. வேற இடத்த பேச போறேன் தானே? நான் வயசான காலத்துல எனக்கு நான் ஆட்டியலும் பொட்டியலும் தெரிஞ்சு சொல்லியா கேட்டுருக்கேன். என் பேரன் கல்யாணத்தை பத்தியும் பேசிக்கிறேன். என்ன நினைச்சிருக்க? எப்ப கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்கீங்க? போய் மறுபடி பொண்ணு கேட்க முடியாது நாங்கள் வீட்டில் போய். என்ன சுபத்ரா, என்ன சொல்ற? எப்ப பேசுவோம் போய் அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க போவோம்? நான் எடுத்து சொல்றது உங்க மைய கிட்ட கேளுங்க. அவங்க வீட்டில் சொன்ன கண்டிஷன்லாம் சொல்லிட்டானா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு ஓகேன்னா போவோம் நாளைக்கு கூட. சுபத்ரா சுபத்ரா போடுறி சாடுறாண்டிவியன். இவே ஒரு ஆள்றான் இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு. என்னம்மா அதேம்மா சுதரேச வரட்டும்மா என்னன்னு கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுவோம். ஏண்டா உனக்கெல்லாம் சுயமா மூளை இருக்கா இல்லையா? பாத்ரூம் போனா கூட முன்னாடி கேட்டுதான் போவியா? நீ ஏன் போக மாட்டியா? எதுவுமே நான் தெரியாம தான் கேட்கறேன். இங்க பாருங்க, ஏன் புருஷன் என்கிட்ட கேட்கறாரு. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எங்க நாள் நோகுது அப்படியேமா? உங்க வீட்டுக்கார உங்கள்கிட்ட கேட்டு முடிவு எடுத்துக்க மாட்டாரா? பொண்டாடி இருந்தா புருஷன் கேட்டு தான் முடிவு எடுப்பாரு. அவர் சித்தா பண்ண முடியும்? இங்க பாரு, இந்த சவுண்டை கூட்டி பேசுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, புரியுதா? உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, அதெல்லாம் புருஷங்கிட்ட வச்சுக்க. ஆனா அவன் தான் கேன பையன், நான் வந்து கேனச்சிருக்க கிடையாது. நான் நினைச்சேன் இந்த வீட்டுல இருக்க முடியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்க. ஆனா உன இதை ஒன்ன சொல்லியே இந்த கையை நம்ம ஆஃப் பண்ணிடுவான். இங்க வாடுறா ராசாராமே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க வீட்டில் போய் முறைப்படி பொண்ணு பார்க்குற வழியை பாருங்க. அதை விட்டுவிட்டு உன் பொண்டாட்டி வச்சு கேஸ் கேட்டுக்கிட்டு கார் வேணும், ஊர் வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டு தெரிஞ்சிங்க. அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். இந்த சொத்துல நயா பைசா கிடைக்காது உங்களுக்கு. ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காதுன்னு கேட்குறேன். எல்லாம் என் மாமனார் சொத்து தானே, எங்களுக்கு ஏன் கிடைக்காது? பாடி என் ஜானி செட்டி, நல்லா கேட்டுல கேள்வி. ஓ மாமனாரு அவர் சம்பாரிச்சு வச்சாரா இல்ல அவர் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாரா? அவர் என்ன கட்டினாலும் ஜமீன்தாரு இல்லாட்டினா வெறும் தாருதே, அவர் வாழத்தாரு. தெரிஞ்சுக்க, இது ஏன் அப்பா வீட்டு சொத்து. எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்தது, என் பேர்ல சொத்து இருக்கு. நான் நினைச்சா யாருக்குனாலும் எழுதி வைப்பேன், அதை மனசுல வச்சுக்க, புரியுதா? என்னது இது? சீதனமா கொண்டு வந்த சொத்தா? அப்ப இதெல்லாம் என் மாமனாரோட சொத்து இல்லையா? பாத்துடி, வாய்க்குள்ள பள்ளி பூரியம் எல்லாம் போயிட போகுது, வாயை மூடிக்க. இப்ப புரியுதா? மனசுல ஆயா வந்துட்டேன் சொத்தை பத்தி பேசுறது. சொத்தை ஆளும் மொகர கட்டியும் கண்ணாடியும் குடிச்சிருக்க மாதிரி. யோ என்னையா சொல்ற உங்க ஆத்தா? அப்ப சொத்து எதுவுமே உங்க அப்பா சொத்து இல்லையா? எல்லாம் உங்க ஆத்தா பேர்லதான் இருக்கா? அது உங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொத்தாது? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? எங்க அம்மா சொத்து எங்க போகுது? நமக்கு தான் வரும், அப்படிதான் அவங்க பயமத்துவாங்க. அட பாவி, நான் உங்க அப்பையும் சொத்து உன் பேர்ல இருக்குன்னு நினைச்சிக்கி இத்தனை வருஷம் குருடி மாதிரி குழப்பம் அடிச்சிருக்கேன். நான் என் மட்டும் கூறுகட்ட கொண்டு வாரு. அதனாலதானே சாணி விடுற உடனே கல்யாணம் பண்ணேன். விவரமானவளை கட்டியிருந்தா அப்பயே இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருக்கும்ல, என்ன கட்டியிருக்க மாட்டாள். என்ன சொல்ற? என்ன சொல்லிக்கிருக்க? ஒன்றும் இல்லை சுபத்ரா, அம்மா நமக்கு சொத்து கொடுப்பாங்க, சொத்துல எங்கேயும் போகாது. எப்பா இந்த சொத்து பைக்கிட்ட மாட்டி எப்பா பார்த்தாலும் சொத்து சொத்து சொத்துங்கிற. செத்து போனா சொத்தை கொண்டு போறா, என்ன உம்பளையும். இந்த கிளவிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்குன்னு போல இருக்கு. கிளவி வாட்டுக்கு திடீர்னு சொத்தை போற மகவர் எழுதி வச்சுச்சுன்னா பேசாம இந்த கிளவிக்கு ஒரு பாயசத்தை போட்டேன்ன. எங்க வெளியில போனவர் என்ன ஆளையே காணா? ஒருவேளை இன்னும் கோவமா தான் இருக்காரா? சரி சரி வரட்டும். அம்மா சொன்ன மாதிரி எதா இருந்தாலும் அன்பா தான் சொல்லணும், கோவப்படக்கூடாது. இன்னைக்கு வந்தாருன்னா நம்மளே பேசுவோம். யார் இது நம்ம ரூமுக்குள்ள? என்ன இன்னும் கோவம் குரலையாக்கும்? அவர் குரல் மாதிரி இருக்கு. அவர்தான். என்ன அவர் மீசையை காணா, ஹேர் ஸ்டைல்ல வேற மாதிரி இருக்கு. என்ன புஷ்பா, அடையாளம் தெரியலையா மாமனே? என்னங்க இது கோலம்? எங்கெங்க உங்க மீசையை காணா? இது என்னங்க இந்த இடத்துல ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி ஒட்டி இருக்கு? இதுதான் புது பேஷனா சொன்னாங்க சலூன் கடையில. அதான் மீசையெல்லாம் கட் பண்ணிட்டேன். மீசை இல்லாம இருந்தாலும் யூத்தாமே, அதான் மீசை வேணாம் எடுத்துட்டேன். இது தாடி இப்ப ஸ்டைலா இந்த மாதிரி வச்சுக்கிறாங்களாம் எல்லாரும். சித்தப்பா கூட இப்படி வச்சிருக்காரு. என்ன திடீர்னு இப்படி மாற்றம்? அதெல்லாம் விடு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நல்லாத்தே இருக்கு. அப்புறம் மேடம் கேமரா இருக்க கோவம்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு. போக போய் தானே பேசுறேன். உங்களுக்கு கேமரா இருக்க கோவம் போயிடுச்சா? நாங்களும் போக போய் தானே பேசுறோம். சரி சரி மன்னிச்சிருங்க, நானும் கொஞ்சம் கோவத்துல அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. என்ன தீப வைக்கிற இடத்துக்கு போலையா? இல்லைங்க, இவ்வளோ நேரம் தீபம்லாம் ஏற்றிட்டு வந்தோம். அத்தை தான் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, சும்மா குனிஞ்சு குனிஞ்சு தீவெல்லாம் போடாதீங்க, வயிறு வலிக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இருக்க தீபம் வச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். ஓ அப்படியா? ரூம் பிள்ளைல வச்சிருக்கீங்க தீபத்தை? அத்தை தான் சொன்னாங்க, கார்த்திகை தீபம் அதுவும் வீடு ஃபுல்லாக நல்லா ஒளியாக இருக்கணும் பார்க்கறதுக்கு, எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு சொன்னாங்க. அதான் வச்சு விட்டேன். ஆமாம், திடீர்னு என்ன மாற்றம் சாருக்கு? திடீர்னு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டீங்க, ட்ரெஸ் கோடு மாற்றிட்டீங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்திருக்கீங்க. இனிமேல் எல்லாம் அப்படித்தான். இனிமேல் என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற போகிறேன் நான். பரவாயில்லையே, ஒரு போடு போட்டதுக்கே இந்த அளவுக்கு மாற்றமா? இது தெரியாம போச்சே. இப்படின்னா ஆரம்பத்துல இந்த போட போட்டுக்கலாம் போல இருக்கு. எலிப்பாட்டி, அத்தவங்க எங்க காணா? இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணா? வீடு அடைச்சு கிடக்கு, நல்ல நாள் பொழுதுதான். வீட்டுக்கு போய் நல்ல நாள் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அப்புறம் வாங்க அண்ணே. அதனால அங்க போயிட்டாங்க எங்க வீட்டுக்கு. ஏன் பாட்டி, நீ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டீங்க, போய் விளக்கு ஏத்துமா சரசு, இல்ல படுத்து தூங்கிருமா? அவன் விளக்குலாம் ஏத்த மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் லைட் வாங்க போடுவாள் நல்ல நாள் பொழுதும் இருக்கா இல்லாம.
அதுக்கு தான் போட்டு அனுப்பி வச்சேன். அது சரி அது சரி. போன கார்த்திகைக்குலாம் நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு சூப்பரா பாட்டு பாடி ஆட்டம் ஆடி நல்லா ஜாலியா இருந்துச்சுல. ஆமாம்மா, சூப்பராக இருந்துச்சுல. அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலை, அன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு அப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுல. எல்லாம் பூஜைலாம் இருந்தாங்க, நல்லா டான்ஸு கீன்ஸுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆமா, மத்த வேலை செய்யறதுக்கெல்லாம் வெண்ணிலா வேண்டுவாங்க. முக்கியமான விளக்கு ஏத்துறது, சாமி கும்பிடுறது, பூஜை பண்றது இந்த அம்மா பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்மள கூப்பிடாது. அங்க வேற போகணும் எலிப்பாட்டி. இந்த தீவத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள எடுத்து வச்சுட்டு இவ வீட்டுக்கு வள்ளி வீட்டுக்கு வேற போகணும். நாளைக்கு நிச்சயதார்த்தம். அங்க வந்து வேலைகள் இருக்கா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த வேலையிலேயே சரியா போச்சு. இந்த விளக்க ரெடி பண்ண செய்ய என்ன ஊத்த திரிய போடண்டு பாவம் என்ன செய்யறாங்களோ எது செய்யறாங்களோ தெரியல. இப்ப என்ன போவான், தீவத்தெல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு குளிர வச்சுட்டு போயிட்டு வருவான். ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண சகோதர சகோதரிகள் பேரை ரீட் பண்ண போகிறோம். ஜெனிஃபர், முருகன், நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி, சுதாகுமார், வளர்மதி ஃப்ரம் புதுக்கோட்டை, மகிசாலினி ஃப்ரம் மதுரை, முத்துக்குமார், வந்தனா வர்ஷினி ஃப்ரம் அலிநகரம் தேனி, மாரீஸ்வரி ஃப்ரம் சென்னை, முத்துக்குமார் ஃப்ரம் கோவை, அன்னபூரணி சுடலை மணிகண்டன் ஃப்ரம் கோவை, லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர், மனோஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், ரோஜா, முருகேஸ்வரி ஃப்ரம் திருச்சி, சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், தீபா ஃப்ரம் கேரளா, மாசிலாமணி ஃப்ரம் பழனி, சரவணகுமார், ஹேமா அஸ்வத், கிருஷ்ணிகா, மஞ்சுளா விஸ்வநாதன் அண்ட் சரவணன் ஃப்ரம் பம்மல் சென்னை, கணபதி, ஆதித்ய பாலா, மேரி ஃப்ரம் சுதமா நகர், பழனிவேல், காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி, திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா, பத்மா ஃப்ரம் பழனி, சுப்புலட்சுமி ஃப்ரம் சாத்தூர். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவங்க பேர் சொல்லலை. ஓகேங்க, சுப்புலட்சுமி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணுங்க. லதா கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் சேலம், லீலாவதி, விஜயகுமார், மீனா கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் சேலம், கார்த்திகை பிரியா சகோதரி சொல்லியிருந்தாங்க, நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன் சிஸ்டர், என்கிட்ட கொடுங்கன்னு. உங்களை பார்க்க முடியல, பார்த்தா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கொடுப்போம். நித்யஸ்ரீ, மீனாட்சி, கீர்த்திகா ஃப்ரம் மதுரை மற்றும் ஜெயபாரதி, கமலாதேவி ஃப்ரம் சவுதி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஹாய் சகோதர சகோதரிகளே, மக்களின் திருவிழாவான தீப ஒளி திருநாளை தமிழ்நாட்டிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடும் எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது உளமார்ந்த தீப ஒளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க சகோதர சகோதரிகளே, அனைவரின் வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி இம்மண் உலகில் புது இன்பங்கள் வெளியிடட்டும். தீப திருநாளை கொண்டாடுவோம். நம் அனைத்து உறவுகளே தீப திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் மட்டும் சொல்ல வேணாமா? இவங்க கூட தான் நான் வந்து கோவமா இருக்கேன். சகோதர சகோதரிகளே, உங்க கூட இல்லைங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். ஓகேங்க சகோதர சகோதரிகளே, இன்றைய கேள்வி நான் பார்த்தலாமா? வள்ளியின் வீட்டுக்காரர் எத்தனை மெஹந்தி கோன்களை வாங்கி வந்தார்? இதுதாங்க இன்றைய கேள்வி. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ஸும் லைக்ஸும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாங்க. என்ன இன்னமா மருதாணி வாங்க போனேன் வாரியா? அதான் தெரியல, அவர் போய் இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணா. இதுக்கு நான் போய் மருதாணியை புடிங்கிட்டு வந்து அரைச்சிருப்பேன் போல. லேட் ஆகும்னு சொல்லி இவரை வாங்கிட்டு வர சொன்னேன். இவர் என்கிட்ட 2 பேசிக்கு தரணுமா? இவங்களை போய் நம்பிக்கிருக்கலாமா? நீங்க சும்மாவே இருந்தவங்க நேற்று கூட மருதாணி பிடிங்கி வச்சிருக்கலாம்ல. பிடிங்கி அரைச்சி வச்சு அழகா போட்டா அது எப்படி இருக்கும்? இயற்கையா கை நல்லா செவக்குமே. அதை கடையில போய் வாங்கி போடாட்டினா என்ன? நல்லா தட்டை இருக்கும், செவக்கும். அது கோணுன்னா நல்லா நம்ம டிசைன் நினைச்ச மாதிரிலாம் இழுக்கலாம். மருதாணினா அப்படி இழுக்க வராது. அதுக்காண்டிதான் சரி வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா, டிசைன் ஒருங்க டிசைன் சீமையிலாத டிசைன். அப்படி சும்மா கையில செவந்தா பத்தலையா? நாங்களாம் முந்தி சும்மா அந்த விரலுக்கு வைப்போம், சுத்திவோம். விரலுக்கு வச்சுட்டு குறுக்க வைப்போம், நடுவில் ஒரு ரவுண்டை வச்சு சுத்தி ரவுண்டு வைப்போம். அப்படித்தான் வைப்போம். அதே டிசைனு. எத்த அந்த காசை அப்படி வச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் அப்படி யார் வைக்கிறா? இப்பெல்லாம் மெஹந்தி வைக்கிறதுக்கு பூரா இங்க நுனி விரல்ல இருந்து இங்க அந்த வளையல் போடுறோம் பாருங்க, அங்க வரைக்கும் எழுதி போடுதுங்க. சூப்பராகவும் டிசைன் டிசைனா போடுறாங்க. ஏங்கா பேசாம பிரேம்குமார் வாங்கிட்டு சொன்னா கூட வாங்கிட்டு வந்திருப்பாருக்கா. பிரேம்குமார் சொல்லி இந்த நேரம் கடையே வாங்கி வந்திருப்பாப்புல. உங்க மேமே அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாரு. சொன்னது எனக்கு அவங்கிட்ட சொல்லியிருந்தா அழகா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். இந்நேரம் வச்சே முடிச்சிருப்பீங்க. உனக்கே நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுது. உங்க சித்திக்கிட்டே நிச்சயம். அவளுக்கு வச்சுட்டு நிச்சயத்தை உனக்கு வைப்பேன். புரியுதா?
சரி சரி உடனே அழுதுருவ அப்படியேவும். கண்ணுக்குள்ள தண்ணி எங்கதே வச்சிருப்பியோ, குடம் குடமா வச்சிருப்ப போல இருக்கு. எங்கிட்ட இருந்தே வருதுன்னு தெரியல. சித்திக்கு வச்சு விட்டு உனக்கு வச்சு விடுறேன் சரியா? சரிடா கசிக்குட்டி, அம்மா உனக்கு வச்சு விடுவாங்க, சும்மா விளையாடுக்க சொல்றாங்கடா. உனக்கு வைக்காமியா? உனக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் சித்திக்கு, சரியா? இந்தாங்கம்மா கோனு. எம்மா ஒரு கடையில கூட இல்லம்மா, எத்தனை கடையில கேட்டு கேட்டு அலையிறது. ஏன் இங்க இருக்குமே அண்ணாச்சி அடையுது, அவங்ககிட்ட இல்லையா? எங்க இருந்துச்சு பூரா விசேஷமா, அங்கிட்ட அங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களாம் பூராமேவும், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அங்கிட்டு போய் மெயின் பஜார்ல போய் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லக்கா, மாமா போய் எங்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்தாங்க போடுங்க. கவுச்சிக்குட்டி எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்படியா சொல்லிச்சு அம்மா? அம்மா வட்டி பின்னிட மாட்டேன். எங்க கவுசி குட்டிக்கு இல்லாமையா அப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எல்லாத்துக்கும் போடலாம், உனக்கு, அம்மாவுக்கு, சித்திக்கு, அப்பத்தாவுக்கு எல்லாத்துக்கும் போட்டுருவோம். சரி சரி அப்படியே ஏமாத்தி கொஞ்ச நேரம் வெளில கூட்டு போங்க. நான் காய்வளுக்கு போட்டு விட்டுறேன். காயத்ரிக்கு இவ உட்காந்தா போட விட மாட்டா. சும்மா எனக்கு பிச்சு விட்டுருவா, உழைப்பி விட்டுருவா. சரி தங்கம், நம்ம வெளியில போலாமா? வேடிக்கை பார்த்துட்டு வந்து அப்புறம் மதியானம் வைப்போமா? போலாமா? என்ன நடி பண்ணுவாரு இம்பிட்டு நேரம்? என்ன நடி அடிச்சா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்ப அப்ப வெளில ஓனான்னு சொன்னீங்க, அப்படியே கிளம்பிட்டாரு உலக சுத்தி வாழுமே. சரி காயத்ரி கையை காட்டு, நான் வச்சு விடுறேன். நேரம் ஆகி இருக்குன்னு வேலை கிடக்கு. ஏக்கா உங்களுக்கு நல்லா வச்சு பழக்கமாக்கா, நல்லா சருசருன்னு இழுக்கிறீங்க. இல்லம்மா சும்மா இப்படி 4 பேருக்கு வச்சு விடுறோம்ல, அப்படியே வச்சு வச்சு பழக்கந்தேன். ஏண்டி அந்த பூவை வேற வாங்கி வச்சிருக்கீங்க, நீ அதை என்ன நேரம் கட்டுறவங்க? இவருக்கு கையில இதை வேற போட்டு விட்டுட்ட. மதிய கூட ஆளும் பேருமா கட்டி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் மதானியை போட்டு விட்டுருக்கலாம். நீ ஒருத்தியா உட்காந்து கட்டுவ? ஐயே ஆமாத்த, மறந்தே உன யாவுமே இல்ல. இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருந்ததுக்கு 2 பேரும் எடுத்து கட்டி இருந்திருக்கான். ஆமா, ஒரு சோழி உருப்படியா செய்யாதீங்க. நாளைக்கு காலையில நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னும் பூவை கட்டாம வாங்கி வச்சிருக்காளுங்க. இதுல ஒரு கூட பூ வாங்கி வச்சிட்டாங்க. சரி சரி கட்டிக்கிடுவோம். பண்ண நைட்டுக்கெல்லாம் உட்காந்து கட்டக்கூடாதா? அந்த சாக்கெட்டு தக்கி கொடுத்தீங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் நேத்தேவோம். எப்படி கேட்டாங்க அதுக்கு? 4500 கேட்டாக. ஆத்தாடி ஆத்தே, என்னங்கடியே சேலை 40,000, சாக்கெட்டு 4500 ஆக்கும். நல்ல ஓடு. ஆமா அப்புறம் ஆரி ஒர்க்குலாம் அப்படித்தானே வாங்குறாங்க. இப்ப 4500 5000 இதெல்லாம் கம்மியான காசு. ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. நீங்க வேற. ஆத்தடி ஆத்தே, ஏண்டி ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சா மேடையிலுன்னு ஒரு நாள் போடுறது இப்படி காசு செலவு ஒண்ணுமாக்கும். இதான் தேவையாக்கும். என்னத்த சொல்ல போங்க. அழகாக அந்த சேலையில வர சட்டையை அப்படியே தைச்சு போட்டா கூட அழகாத்தே இருக்கும். நீங்க தான் என்னமோ ஆரி ஒர்க்கு நடக்கீங்க. இப்பெல்லாம் யார்கிட்ட அப்படி தைச்சு போடுறது? இப்பெல்லாம் பூராமே ஆரி ஒர்க்கு தான். அதை வச்சு போடலன்னா பாவம் செஞ்சுவீங்க. என்ன பண்ணிக்கிட்டீங்க? மருதாணி வச்சுக்கிட்டீங்களாக்க? வாங்க வாங்க. என்னடா ஒருத்தரையும் காணாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்க எல்லாரும். வாங்க பாட்டி வாங்கக்கா. என்னங்கடியே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எங்களையெல்லாம் கூப்பிடாம நீங்க மட்டும் போட்டுருக்கீங்க. வந்தா மெஹந்தி செலவாகி போயிரும்னா? அவன் நீங்க வேற. அவன் மெஹந்தி வாங்க போய் இப்படி நேரமா அங்க இல்ல இங்க வெளியே சுத்தி இப்பதான் வாங்கி கொடுத்தேன். நிறைய தான் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் வைங்க. என்ன ராக்கா இன்னும் தூங்கலையா? என்ன முழுசுக்கிருக்கியா? அதிசயமா ஆகும். இல்லாட்டினா 10 மணிக்கெல்லாம் போய் படுத்திருக்கியா? வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட தூக்கம் வரும்? இந்த பிள்ளைங்க எங்க என்ன ஒரு வேலையும் பார்க்காம வச்சிருக்காளுங்க. பூவை கூட வாங்கி கட்டாம வச்சிருக்காளுங்க. பாத்தியாடி ராணி, அப்படியே என் மாமி எல்லா பூவும் எடுத்து போட்டு உட்காந்து கட்டுற மாதிரி பேச்சு பேசும். சும்மா உட்காந்து வேடிக்கை வைக்கிறதுக்கு இப்படிதான் காமெடி பண்ணி தெரியாது. அழுதாலும் பிறந்தாலும் அவதையும் பெறணும் புள்ளன்ற மாதிரி நம்மதையும் செய்யணும். இது உட்காந்துட்டு நாட்டாமன்றதுக்கு இது தூங்க வேண்டியதானே? வயசானதுகளே அப்படித்தாண்டி ஒன்னும் வேலை செய்யாதுங்க. ஆனா புலம்பியே தள்ளி இருங்க. இதுக புலம்பி தள்ளுறதுலயே நமக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சிடும். ஆத்தாடியாத்தே பூரா வேலையை முடிச்சு வச்சிடணும்டா, இல்லாட்டா புலம்பியே தள்ளிருங்கன்னு சொல்லி பயமா இருக்கும். உட்காரு, எது நின்றுக்கே இருக்க? உட்காந்து என்ன செய்ய? இது வேற எவ்வளோ இருக்கான்னு கேட்போம். இது வேற இருந்தால் செஞ்சு கொடுத்துட்டு போகும்போதே வந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரியே பொண்ணு வீட்டுக்கு வேலை செய்யறீங்களாக்க? பரவாயில்லையே. மாப்பிள்ளைக்கு ஒரு வேலையும் இல்லை. அவனுக்கு என்ன ஆடம்பரமா அலங்காரமா? பொண்ணுக்கு தான் இப்போ ஊரா அலங்கார வேலை இருக்கு. பூ கட்டணும், மெஹந்தி வைக்கணும், சேலைகளை ரெடி பண்ணணும், அவளுக்கு தான் இந்த மூஞ்சியில பேசு பார்க்கலாம் போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவனுக்கு என்ன ஆம்பளை பையன் எந்திரிப்பியான் குளிப்பியான் ட்ரெஸ் மாற்றி ஓடி வந்துருக்கியான். என்ன அடி பூ கட்டணுமாக்கா? எடுத்து கொடுத்து நாங்கள் கூட கட்டுவோம்ல உட்காந்து. என்னங்கத்த சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு மருமகளே சாப்பிட்டுட்டேன். சரி எது வேலை இருந்தால் செஞ்சு கொடுத்துட்டு போலாமேன்னு சொல்லி வந்தோம். பரவாயில்லையே. இப்பயே மாமியால சாப்பிட்டியா வச்சியா நல்லா பொறுப்பா கேட்கிறாளே. நான் கூட என்னமோ நினைச்சேன், நல்ல குணமான பிள்ளையாத்தி இருக்கா. வம்சம் எப்படி வம்சம்? ஏன் அண்ணே மகன்ல? அதான சந்தேகமா இருக்கு. ஓ வம்சத்துல பிறந்து எப்படி இப்படி பொறுப்பா இருக்காண்டு? அது வந்து ரகவல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்குக்கா. சரி அந்த கை காட்டு. காலை போட்டு போய் தூங்குமா. கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சாலே மூஞ்சி நல்லா பூசினாப்ப காலையே நல்லா இருக்கும். இல்லைனா மூஞ்சில ஒட்டி போய் கண்ணெல்லாம் கருவலையை விட்டுரு, அசிங்கமா போகும். நீ மதானை போட்டு போய் படுத்துக்க. நாங்கள் பூ எல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு தூங்குறோம். அங்கம்மா வரலையா? அவ வந்துருப்பாரு இல்லைன்னா? தெரியல, வரேன்னு சொல்லுச்சு. என்னன்னு தெரியல, வேலையா இருக்குமா என்னமோ சொன்னா அப்பல இன்னைக்கு அவ கார்த்திகை தீபம்லாம் வச்சிருப்பாள்ல, வச்சுட்டு வேலை வெட்டியமா இருந்திருக்கும், பிஸியா இருந்திருப்பா.
இந்த 2 விளக்கு வெளியில இருந்துச்சு, அகல் விளக்கு. அதை மறந்துட்டு வந்துட்டேன், உள்ள வைக்கணும்னு நினைச்சேன், யாருமே இல்லை. அகல் விளக்கெல்லாம் யார் எடுத்துட்டு போறா? அங்கதே இருக்கும். குத்து விளக்குனாலும் எடுத்துட்டு போய் எடைக்கு போட்டுருவாங்க. அகல் விளக்குன்னு சும்மா வளராங்க. அது ஒரு விளக்கு ஒன்று 10 ரூபா.